ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 1:17 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடினால் விசுவாசனால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தால் வெளிப்படுத்தப்படுகிறது. பவுல் சொல்ற கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும்போது நிச்சயமாக அந்த வார்த்தையை உயிர்ப்பிக்கும். ஆண்டராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாய் தேவ வாக்குகளின் முன்னே கொடுத்த வாக்குத்தத்தை இந்த கர்த்தருடைய கொடுத்த இந்த பரிசுத்தமாக இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு சகலமாக கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை ஒருபோதும் உங்களுக்கு வெட்கப்படுத்தாது. ஒன்று நீங்கள் விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீங்க சொல்லி பவுல் அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நம்பூட வாய்க்கிற ஆண்டராக இயேசு கிறிஸ்து எம்பெருமான் தகப்பன் ஆகிய ஏசப்பா நம்மளுக்கு இந்த வேதத்தை கொடுத்துருக்காரு. இந்த பரிசுத்தமுள்ள வேதத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வேதத்தில் இந்த பைபிள் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை நம்ம ஒருபோது வெட்கப்படுத்தாது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது நம்ம நிச்சயமாக பிழைப்போம். அதாவது ஏசப்பா சொல்கிற வானம் பூமியை ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகும். இந்த வானம் பூமியோட ஒழிந்து போகும், அவர் வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் உண்மையாக பற்றி கொள்ளும் போது, ஆண்டு நீங்கள் நேசிக்கும் போது நிச்சயமாக உங்களை ஒருபோது கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டேங்க. விசுவாசிக்க நிச்சயமாக நீங்கள் பிழைப்பீங்க. ஒன்றே அதாவது உங்களுக்கு சின்ன உதாரணமே சொல்ல, மார்ட்டின் லூத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு தேவ மனுஷன். அவர் ஒரு ஜெர்மன் நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அப்படியாப்பட்ட தேவ மனுஷனை கர்த்தர் அவர் எடுத்து அவர் வல்லமையாக எடுத்து பயன்படாத அவர் அந்த மார்ட்டின் லூத்தர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவருடைய பாவங்கள் எங்கே போனால் மன்னிப்பு கிடைக்குன்னு சொல்லி அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்த ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அநேக ரோமன் கத்தோலிக்க சபையில் போய் தன் பாவங்கள் மன்னிப்புக்காக அவர் அங்கங்கே போய் அந்த பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் மனசில் திருப்தியாக அப்போல அந்த பாவம் அவருக்கு மன்னிக்கப்பட்ட போல் அவர் இதயத்தில் ஒன்றுமே அவருக்கு அந்த திருப்தியாக வரல. அப்படி இருக்கும்போது ரோமன் கத்தோலிக்க சபைகள் போதகர் அவருக்கு என்ன சொல்கிறாங்களோ அதேபடி அவர் செய்வார். அந்த போதகர் என்ன சொன்னாலும் மார்ட்டின் லூத்தர் ஐயா அதே போல் பண்ணுவார். அதாவது ஒரு வாட்டி அவங்க சொல்கிறாங்க, ரோமன் கத்தோலிக்க போதகர் சொல்கிறாங்க, இதுமாரி ரோமன் நாட்டுக்கு நடந்தே போங்க, நீங்கள் நடந்தே போனீங்க நிச்சயமாக அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி அந்த போதகர் சொல்லும்போது அதேமாரி மார்ட்டின் லூத்தர் ஐயா அதே போல் பண்ணுறாரு. நடந்து ரோமன் நாட்டுக்கு நடந்தே போகிறாரு. ஆனால் அங்கேயும் அவருக்கு அந்த திருப்தி கிடைக்கல. பாவம் மன்னிப்பு அவருக்குள்ளே அது நிரூபித்தி ஆச்சு சொல்லி அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை. அவர் ரொம்ப அலைச்சலாக இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த போதகர் சொன்னாங்க, இதுமாரி கத்தோலிக்க அதாவது ரோமன் நாட்டில் ஒரு கத்தோலிக்க சபை இருக்குது, அங்கே நீங்கள் போய் அங்கே முட்டி போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட சொல்லி அவர் மார்ட்டின் லூத்தர் அந்த போதகர் மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லும்போது மார்ட்டின் லூத்தர் அதே போல் போயிட்டு அந்த கத்தோலிக்க சபையை அந்த சபையில் முட்டி போட்டு அவர் ஜெபிச்சு நடந்துனே போகும்போது அப்போ ஏசப்பா இந்த வார்த்தையை பேசுகிறார், நீ விசுவாசத்தா நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி ஏசப்பா அவர் இந்த வார்த்தை அவர் காதில் பேசும்போது அப்போ அவர் விசுவாசத்தா நீதிமான் பிழைப்பான், விசுவாசம் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லி அதுக்கப்புறம் அவர் இந்த சுவிசேஷன் அதுக்கப்புறம் அவர் விசுவாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பித்தார். பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் மேலே வாஞ்சி அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சொல்லி அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர் ஒரு சரித்திர நாயகனை கர்த்தர் மாற்றினார். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். நம்மளோட வாய்க்கும் சரி கர்த்தர் நம்மளை விசுவாசிக்கும் நிச்சயமாக பிழைப்போம். இந்த வார்த்தையை நம்ம ஒருபோது வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய விசுவாசத்தை கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாக உங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.